ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட்டு பரவாயில்லாம பெர்ஃபார்ம் பண்ணியிருந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு 104 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. சென்செக்ஸ் ஒரு 350 பாயிண்ட்ஸ் மேலே ஏற்றிருக்காங்க. நிஃப்டி பேங்க் ஒரு பரவாயில்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 394 பாயிண்ட்ஸ் அப்பில் போயிருக்கு. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி கொஞ்சம் அதர் செக்டரை கம்பேர் பண்ணும்போது ஸ்லோ டவுனாக தான் இருக்குது. 105 பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் ஒரு 689 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இன்றைக்கும் விற்றுருக்காங்க. நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி 300 கோடி அதிகமாக விற்றுருக்காங்க. எஃப்ஐஎஸ் 1636 கோடி விற்றுருக்காங்க. டிஏஎஸ் 1464 கோடி வாங்கியிருக்காங்க. அதே டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா நேற்று 4000 கோடிக்கு மேலே வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி 1400 கோடி வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 1636 கோடி விற்றுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா, அதாவது ஃபார்மா செக்டரில் ஒரு நல்ல ஸ்டாக்னா அது நம்ம நாட்கோ ஃபார்மாவை சொல்லலாம். ஸோ இவங்க மேலே வந்து லூசியானா, அதாவது யூஎஸில் லூசியானா அப்படிங்கிற இடத்துல ஹெல்த் சர்வீஸ் அண்ட் இன்டிமிட்டி கம்பெனி வந்து இவங்க மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி முன்னாடியே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ்லேருந்து இப்போ வந்து நாட்கோ ஃபார்மா வெளியேறியிருக்காங்க. யூஎஸ் கோர்ட் வந்து அதை விடுவிச்சிருக்காங்க. ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ்யூட் அப்படிங்கிற கேஸ் தான் இவங்க மேலே விழுந்திருக்குது. ஸோ இவங்க அந்த லூசியானா ஹெல்த் சர்வீஸ் அண்ட் இன்டிமிட்டி கம்பெனி வந்து இவங்க மேலே வழக்கு போட்டிருந்தாங்க இவங்களுக்கு எதிராட்டு. ஸோ இப்போ நாட்கோ ஃபார்மா வந்து அந்த கேஸ்லேருந்து விடுவிச்சிருக்காங்க யூஎஸ் கோர்ட்டு. ஸோ இப்போ வந்து கேஸ்லேருந்து முழுமையாட்டு நாட்கோ ஃபார்மா வெளியே வந்துட்டாங்க. ஐடிசியில் வந்து நியூஸு, ஐடிசி வந்து எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனியும் வச்சுருக்காங்க, ஐடி இன்ஃபோடெக். எப்படி அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணுறாங்களோ செப்பரேட்டாட்டு, அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க இருக்காங்க ஐடிசி. ஸோ சிகரெட் பிஸ்னஸ் எஃப்எம்சிஜி மட்டும் இல்லாமல் ஐடி செக்மெண்ட்ஸ்லேயும் இருக்காங்க. ஐடி இன்ஃபோடெக் அதுதான் பேர். ஸோ அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி மூலமாட்டு. ஆக்சுவலாக அந்த ஐடிசி லிமிடெடுக்கு பார்த்தீங்கன்னா பேரண்ட் கம்பெனியோ ப்ரொமோட்டர் குரூப்போ ஏதோ கிடையாது. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி சவுதி அரேபியாவில் இருக்குது. 13L அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனி நேமு. ஸோ அவங்க மூலமாட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை குளோபல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 13 ஹோல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசி அரேபியா அதில் வந்து 100% ஆஃப் த ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. நியர்லி 16 லேக் நினைக்கிறேன், 16 லேக் ஷேர்ஸு. ஸோ SAR 10ன்னு சொல்கிறாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா SARன்னு சொல்கிறாங்க. அது சவுதி அரேபியா காயின் வேல்யூன்னு நினைக்கிறேன். SAR 10ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐடிஸில் வந்து அப்டேட். அவங்களோட ஐடி பிஸ்னஸை குளோபல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அவங்களோட சப்சிடரி 13L, அதாவது ஐடிசி அரேபியான்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியா மெயினாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஐடிசியில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. முகேஷ் அம்பானி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அவர் வந்து ஜெர்மன் பேஸ்டு கம்பெனியோட பிராண்ட் நேமை வாங்கியிருக்காரு. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த பிராண்ட் நேமை இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து 254 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. அதாவது லாஸ்ட் இயர் தான் அந்த கம்பெனி அக்யூர் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு ஜெர்மன் பேஸ்ட் ஹோல்சேல் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை லாஸ்ட் இயர் 2850 கோடிக்கு வாங்கியிருந்தார். ஸோ அந்த டீல் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அந்த ஜெர்மன் பேஸ் கம்பெனியோட பிராண்ட் நேமை இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுக்காண்டி 254 கோடி வந்து பே பண்ணியிருக்காரு அந்த ஜெர்மன் கம்பெனிக்கு. இது முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த நியூஸு, என்எஸ்சி வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் ரெக்கார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ 5th கன்சிக்யூட்டிவ் மந்த் நவம்பர், அதாவது ரெக்கார்ட் ஹைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆக்டிவ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 3.49 crore, அதாவது 3.49 கோடி இருக்குது இந்த நவம்பரில். அதே இது அக்டோபரில் கம்பேர் பண்ணும்போது அக்டோபரில் 3.39 கோடியாக இருந்துச்சு. இப்போ 3.49 கோடியாக இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது என்எஸ்சியில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே தான் போகுது நம்ம இந்தியாவில். ஸோ விரைவில் இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடாக ஆகும் அப்படின்னு நமக்கு நம்புகிறோம். ஸோ இந்தியா விரைவில் வல்லரசு நாடு ஆகும். நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. ரிலையன்ஸ் ஜியோ வந்து புதுசாட்டு அவங்களோட மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸை செப்டம்பர் குவார்ட்டரில் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலி 34.7 லட்சம் வேறு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களோட சப்ஸ்கிரைபராட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 44.92 கோடியாட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏர்டெல் கொடுத்துருக்காங்க. ஏர்டெலோட இது சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 13.2 lakh ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட டோட்டல் யூசர்ஸ் 37.77 crores அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வோடாஃபோன் ஐடியா லாஸ் பண்ணியிருக்காங்க. நியர்லி 7.5 lakh மொபைல் சப்ஸ்கிரைபரை லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 22.75 crores அப்படின்னு சொல்கிறாங்க. இது வோடாஃபோன் ஐடியாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு சுஸ்லான் எனர்ஜி இன்னைக்கு ஸ்டாக் வந்து மேலே போயிருந்து 4% கிட்ட அப்பில் போயிருந்து. அது ரீசன் என்னன்னா, அவங்க குஜராத் கம்பெனிகிட்ட ரிப்பீட் ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. கேபி குரூப் குஜராத் கம்பெனிகிட்ட ரிப்பீட் ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் என்னன்னா 193.2 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட், ரினோபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். ஸோ அதை வின் பண்ணியிருக்காங்க கேபி குரூப் குஜராத் கம்பெனி. ஆல்ரெடி உங்கள் ஆர்டர் அவங்கள்ட்ட இருந்து கிடச்சிச்சு, இப்போ மறுபடியும் அங்கேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால இன்றைக்கி அந்த ஷேர் மேலே போயிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அயோனெக்ஸ் இந்தியா, அந்த ஷேர் வந்து இன்றைக்கி வந்து ஐபிஓ முடிஞ்சு லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ 660 ரூபா பெர் ஷேர். அடுத்தது அது வந்து எவ்வளோ ப்ரீமியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 43
2% ப்ரீமியம் ப்ரைஸில் தான் அந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அரவிந்த் ஃபேஷன்ஸில் வந்து அப்டேட்டு. அரவிந்த் ஃபேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட எண்ட் ஆஃப் செப்டம்பர் குவார்ட்டரில் 476 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ 300 கோடி டெப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 2 வருஷத்தில் 0 டெப்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு ஏம் பண்ணியிருக்காங்க. இது அரவிந்த் ஃபேஷன்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஜி என்டர்டைன்மெண்ட் சோனி மர்ஜர், அது எப்படா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த ஜி என்டர்டைன்மெண்ட் சோனி மர்ஜரில் கேஸ் ஓடிட்டு இருக்கு. நேஷனல் கம்பெனி அப்பலட் லா ட்ரிபியூனலில் இவங்க ஐடிபிஐ பேங்கும் ஆக்சிஸ் பேங்க் இவங்கெல்லாம் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ் முடியது ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு ஜி என்டர்டைன்மெண்ட் ஷேர் வந்து மேலே போயிருந்து. அதுக்கு ரீசன் என்னன்னா, சோனி வந்து இவங்களோட அந்த பேச்சுவார்த்தையை நீட்டிக்கிறதுக்கு ஜி என்டர்டைன்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தையை நீட்டிக்கிறதுக்கு ஒப்புதல் கேட்டிருக்காங்க. அதாவது ஜி என்டர்டைன்மெண்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டிசம்பர் 21 அப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பேச்சுவார்த்தைக்கு சோனி வந்து அக்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த ஷேர் மேலே போயிருக்குது. பிவிஆர் அயனாக்ஸ் ஷேரில் வந்து அப்டேட்டு. அவங்க வந்து 3 மல்டிப்ளெக்ஸ் இதை திறந்துருக்காங்க குருகிராம் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அவங்களோட டோட்டல் கைவசம் இப்போ 1712 ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்காங்க. நியர்லி 113 சிட்டிஸ். இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, அங்கே தான் அவங்க மேஜராக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபார்மா ஸ்டாக்ல வந்து அப்டேட்டு. வீனஸ் ரெமடிஸ், இவங்க வந்து மார்க்கெட்டிங் அத்தாரிசேஷன் கிடச்சிருக்கு இவங்களுக்கு. இவங்களோட 2 மருந்தை விற்கிறதுக்கு இஸ்ரேல்லேருந்து இவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. கொலம்பியா, இஸ்ரேல் இங்கே 2 மார்க்கெட் பண்ணுறதுக்கு. சைட்ரா பிரிஜின், அதாவது 100 mg வேரியண்ட்டை டோஸ் டாக்ஸல் இப்படிங்கிற 2 மருந்தை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு வீனஸ் ரெமடிஸுக்கு இது கிடச்சிருக்கு, அப்ரூவல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அசோக் லைலாண்டில் வந்த நியூஸு. இந்த ஷேர் வந்து நான் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. இன்னும் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஒரு 150 கிலோ போனால் நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். மற்ற மோட்டார் வெஹிக்கிள் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணணும். இதில் வந்து டெப்ட் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இவங்களோட மெயின் பிஸ்னஸே ஹெவி லோட் ட்ரக்ஸ்ன்னு சொல்லலாம். குறிப்பாட்டு இந்த கவர்மெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர் வந்து இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க இந்த அசோக் லைலாண்ட் கம்பெனிக்கு. இவங்க வந்து இப்போ இவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து நியர்லி 552 பஸ்ஸஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீசல் ஃபியூல் டைப்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2024 டு ஜூலை 2024 இதை டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 500.97 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அசோக் லைலாண்டில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் இருக்குல்ல, இவங்க வந்து 3.46 லேக் டன் வீட்டை வந்து செல் பண்ண போகிறாங்க. அடுத்தது 13,164 டன் ஆஃப் ரைஸை வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் செல் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கிரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் இதை பண்ணுறாங்க. இவங்களோட கண்ட்ரோலில் தான் நடக்குது. ஸோ இது வந்து ஆக்ஷன் மூலம் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸஸை செக் பண்ணதுக்காண்டி தான் அந்த ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் ஸ்கீம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேசகான் டாக்ல வந்து அப்டேட்டு. இவங்க வந்து ஷேர் வந்து 3.5% மேலே போயிருந்து. இவங்களுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கூட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6 இயர்ஸுக்கு, அதாவது ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செக்டாரில் இவங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கூட இவங்க ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேசகான் டெக்கில் வந்து அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக மார்க்கெட்னே ஓவராலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கண்டினியூஸாக பேசுகிற ஸ்டாக் தான் ஐடிசி. அதை வந்து ஒரு 450 கீழே போனால் அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாட்கோ ஃபார்மை வந்து 720 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சு. நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க், அதுவும் கன்சிடர் பண்ணலாம். சுஸ்லான் எனர்ஜி இப்போ இருக்க ப்ரைஸில் போய் வாங்கிறாருங்க. அடுத்து வாங்கிட்டு ஏன் வாங்கினேன்னு கேட்காங்க. ஒருத்தர் சிப்லாவை பற்றி கேட்டிருந்தாரு. சிப்லாவில் வந்து அந்த ஃபேமிலி இஷ்யூ போயிட்டுருக்குது. அதாவது அந்த ஹமீட் ஃபேமிலி இஷ்யூ அது முடிஞ்சால் தான் சிப்லா ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் தான். அது வந்து யார் கையில் போனாலும் நல்லா தான் இருக்கும். குறிப்பாட்டு அது ப்ரொமோட்டர் குரூப் இஷ்யூ இருந்தாலும் எப்படியாவது நல்லவர் கையில் தான் போகணும்னு நினைப்போம். ஸோ இது சிப்லா பற்றி நான் டெஃபினட்டாக எனக்கு இப்போ டைம் கிடைக்கல, எனக்கு அடுத்த மீட்டிங் ஒன்று இருக்குது. ஸோ சிப்லா வந்து பற்றி ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக சண்டே இல்லைனா சாட்டர்டே வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் கவர் பண்ண முடியல. ஸோ அது சம்மந்தமாட்டு ஃபுல்லாக மீட்டிங் அது இதுமாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாபும் போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீடியோ எடுத்து கூட. ஸோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி நிறைய நியூஸ் கலெக்ட் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எப்போவுமே கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.